Welcome all of you to my video. In this video we are going to see chapter 2 basic algebra example 2.25 resolve into partial fractions சொல்லி ஒரு சம் கொடுத்திருக்காங்க. So what do you mean by partial fractions? So ஒரு ஈக்குவேஷன் இருந்துச்சுன்னா அதை நீங்கள் பிரித்து எழுதுறது தான் partial fractions. அதாவது ஒரு ஈக்குவேஷனை நீங்கள் வந்து முடிஞ்ச அளவுக்கு பிரித்து எழுதணும். ஸோ பிரித்து பாதிக்குள்ள பாதி பார்ட்ஸ்னால் எழுதணும். பாதிக்குள்ள பாதி ஃப்ராக்ஷன் சொல்லுவீங்க. ஸோ பாதி ஃப்ராக்ஷன் பார்சியல் ஃப்ராக்ஷன்ஸ். அதாவது மீனிங் என்னென்னா, இப்போ உங்களுக்கு வந்து இந்த சம்லேயே உங்களுக்கு தெரியும் பார்ஷியல் ஃப்ராக்ஷன்ஸ்லாம் என்னன்ட்டு. இதுக்கு ஒரு சில ரூல்ஸ் உண்டு. அந்த ரூல்ஸ் படி நீங்கள் கரெக்டாக பிரித்து அதில் கண்டுபிடிக்கக்கூடிய வேல்யூஸ் வச்சு நீங்கள் அதில் என்ன பண்ணிக்கலாம்னா பார்ஷியல் ஃப்ராக்ஷன்ஸ்னு அதுன்னு சொல்லிடலாம். அதாவது இந்த ஈக்குவேஷன் வரணும்னா உங்களுக்கு பார்ஷியலாக என்ன சொல்யூஷன்ஸாக இருக்கும், பார்ஷியலாக சொல்யூஷன்ஸ் வரும், அதுதான் மீனிங்கு. ஸோ இன்றைக்கு மொத்தம் உங்களுக்கு 3 டைப்ஸ் உண்டு. யூ ஹவ் 3 டைப்ஸ் ஃபார் திஸ் பார்ஷியல் ஃப்ராக்ஷன்ஸ். ஸோ 3 எக்ஸாம்பிளுக்கு ஒரு டைப் கொடுத்துருக்காங்க. இதுக்கு முன்னாடி வர 3 எக்ஸாம்பிள்ஸ். ஸோ இந்த 25 எனக்கு அடுத்த ஒரு 2 சம் வரும். அதிலே உங்களுக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா 3 டைப்ஸுக்குள்ள சம்மை கொடுத்துருக்காங்க. இந்த எக்ஸசைஸ் வந்து உங்களுக்கு விதவிதமாக கொடுத்து வெளியே கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை நம்ம எக்ஸசைஸ் போது பார்க்கலாம். ஸோ இது வந்து உங்களுக்கு வந்து எக்ஸாம்பிள் இந்த டைப்பில். இது என்னென்னா, இது என்ன டைப்னா உங்களுக்கு பாருங்கள். ஸோ இப்போ x by x plus 3 into x minus 4. இப்போ என்ன எழுதிக்கிறேன்னா, ஸோ இதோட டைப் என்னென்னா, இங்கே பாருங்கள் இது எப்படி எழுதணும்னு உள்ளது. உங்கள் 3 டைப் வந்து எப்படி புரிஞ்சுக்கணும் பாருங்கள். இது இந்த டைப்னு ஒரு டைப்னு எடுத்துக்கோங்க. ஸோ இது மேலே வந்து என்ன நம்பர் கொடுத்துருக்காங்க. ஸோ இது மேலே எக்ஸ்னு ஒரு வேரியபிள், ஒரே ஒரு வேரியபிள் உள்ள கொடுத்துருக்காங்க. ஸோ கீழே உங்களுக்கு என்ன கொடுத்துருக்காங்க, 2 பிரித்து கொடுத்துருக்காங்க. ஸோ அப்படி கொடுத்துருக்கும் போது நம்ம என்ன எழுதிக்கலாம்னா, சாதாரணமாக இப்படி எழுதிக்கலாம். x by x plus 3 plus b by x plus minus 4. ஸோ நார்மல் ஃப்ராக்ஷன். இந்த எக்ஸை நம்ம a plus b by x plus 3 plus x minus 4 அப்படின்னு சொல்லி எழுதிருக்கோம். ஸோ இதை நீங்கள் மெமரைஸ் பண்ணி தான் ஆகணும். அதாவது இந்த பார்ஷியல் ஃப்ராக்ஷன்ஸ் டைப்பு எப்படி எழுதணுன்றது நீங்கள் கொஞ்சம் மெமரைஸ் பண்ணி தான் ஆகணும். பட் நான் இப்போ சொன்னது அண்டர்ஸ்டாண்டிங். அதாவது இது கீழே 2 வேர்ஷன்ஸ் உங்களுக்கு ஜஸ்ட்டு ஃபஸ்ட்டு வேரியபிளில் தான் இருக்குது. கீழே வேரியபிள்ஸ் எல்லாம் ஃபஸ்ட் வேரியபிள்ஸ் தான் இருக்குது. ஸோ நம்ம அதை ஃபஸ்ட்டு வேரியபிள் வழியே பிரிச்சுக்கலாம். ஸோ x plus 3 x minus 4. அதாவது என்ன சொன்னீங்க, இங்கே ஃபஸ்ட் வேரியபிள் இருக்குது. அப்போ மேலே என்ன ஆகும், ஒரு வேரியபிள் கூட இல்லாமல் வரும். எக்ஸ் பவர் 0 என்னது, ஒரு வேரியபிள் கூட இல்லாதது, எக்ஸே கிடையாதுன்னு அர்த்தம். ஸோ அது மாதிரி வரும். ஸோ அதுதான். இதே உங்களுக்கு ஸ்கொயர் டேர்ம் இப்படி இருக்குதுன்னு வச்சுக்கோங்களா, இங்கே எக்ஸுன்னு போட்டு இன்னொரு டேர்மே போடணும், இந்த ax ப்ளஸ் b போடணும். ஸோ இது உங்களுக்கு டைப்பு. ஸோ இதுக்கு அடுத்த சம்மில் அந்த டைப் பார்க்கலாம். இப்போ நமக்கு இந்த மாதிரி பவர் 1ல் இருந்துச்சா இந்த மாதிரி பிரிச்சுக்கோங்க. இப்போ ஜஸ்ட்டு நீங்கள் எல்சிஎம்எல் எடுத்து சால்வ் பண்ணணும். ஸோ x by x plus 3 into x plus 4. ஸோ கரெக்டாக ஈக்குவல் டுன்னு போட்டுட்டாங்க. இதையும் எழுதிட்டே ஆகுங்க. இல்லைன்னா வச்சுக்கோங்களா சம் கன்ஃபியூஸ் ஆகும். ப்ளஸ் b into x plus 3. யூ டேக் ஜஸ்ட் டேக்கு எல்சிஎம். கிராஸ் மல்டிப்ளிகேஷன் தெரியும் நம்பரே, அந்த மாதிரி கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணிக்கோங்க. ஸோ கீழேயும் மேலே என்னவா இருக்குது, சேமாக இருக்குது. ஸோ அப்போது x is equal to a into x minus 4 plus b into x plus 3. அதுடா இப்போ இதுதான் உங்கள் ஈக்குவேஷன். இதை வச்சு நம்ம எப்போ சால்வ் பண்ண போகிறோம். ஸோ இப்போ a 0 ஆகணும்னா எந்த டேர்ம் போடணும் யோசித்து பாருங்கள். யூ காட் டு திங்க் இட் லாஜிக்கலி. ஸோ a 0 ஆகணும்னா 4 போடணும், ப்ளஸ் 4. எப்போ தான் 4 minus 4 0 ஆகும். ஸோ a into 0 0 தான். ஸோ அப்போ 4 போட்டுங்க, ஹெச் பதிலாக எல்லாத்துலேயுமே. ஸோ 4 minus 4 ப்ளஸ் b into 4 minus 4. ஏன்னா உங்களுடைய பர்போஸ் என்னென்னா, இதனுடைய பர்போஸ் என்னென்னு கேட்டிங்கன்னா, யூ ஹவ் டு ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் a and b கண்டுபிடிக்கணும். ஸோ நம்மளுக்கு இதை வச்சு கண்டுபிடிக்க முடியாது, சால்வ் பண்ண முடியாது. ஸோ அதனால் ஏதாவது ஒரு வேல்யூ x is equal to போட்டு அதை நீங்கள் இன்னொரு வேரியபிளில் கண்டுபிடிங்க. ஸோ இது வந்து 0 ஆயிரும். இது என்ன ஆகும், 7bன்னு கிடைக்கும். ஸோ 7b is equal to 4, b என்னது 4/7. 4/7. Now put h is equal to -3. So -3 is equal to a into -3 minus 4 plus b into -3 plus 3. அதாவது -3 ஏன் போட்டு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். -3 போட்டால் என்ன ஆகும், -3 plus 3 0 ஆகும். b வந்து உங்களுக்கு இல்லாமல் போயிடும். ஸோ b வந்து 0 ஆயிரும். இது இப்போ வந்து இங்கே -3 is equal to -7aன்னு வரும். இது 0 ஆயிரும். ஸோ a is equal to -7/-3. ரெண்டு மைனஸும் கேன்சல் ஆச்சுன்னா a என்ன கிடைக்குது, 3/7 கிடைக்கும். ஸோ என்னென்னா இந்த 7 சைடு வரும்போது -3/-7 மைனஸ் கேன்சல். ஸோ ப்ளஸ் ஆகும் 3/7 சொல்லி கிடைக்கும். ஸோ ஏபி உங்களுக்கு கிடச்சிட்டு. ஸோ இதை வச்சு அந்த ஈக்குவேஷன் சப்ஸ்டிட் பண்ணிங்க. ஸோ தேர்ஃபோர் x by x plus 3 into x minus 4 is equal to இது என்ன ஆகும், 3/7 by x plus 3 plus 4/7 into x minus 4. ஜஸ்ட்டு ஒன்றுமே இல்லை. இங்கே நீங்கள் இந்த மாதிரி பிரிச்சுக்கோங்க. பிரிச்சுக்கிட்டு ஜஸ்ட்டு சால்விங் தான் அடுத்தது. இதை நீங்கள் ஏ வச்சு பி வச்சு சால்வ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி டேர்ம் கிடைக்கும். தென் ஏதாவது 2 வேல்யூஸ் போட்டு ஏபி எப்படியாவது கண்டுபிடிங்க. இந்த மாதிரி வேல்யூஸ் இப்போ போட்ட மாதிரி ஏபியை கண்டுபிடிச்சிட்டு இதில் ஏபியை சப்ஸ்டியூட் பண்ணிக்கோங்க. ஸோ சப்ஸ்டியூட் பண்ணிட்டு இந்த மாதிரி வரும்.
ஸோ இதில் என்ன பண்ணிக்கலாம்னா நம்ம சிம்பிளாக இன்னும் கொஞ்சம் எக்ஸ் ப்ளஸ் 3 இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 4 இஸ் ஈக்குவல் டு அந்த 7 கீழே கொண்டாங்க. ஸோ 3/7 இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 3 ப்ளஸ் 4/7 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 4ன்னு சொல்லிட்டு உங்களுக்கு என்ன கிடைக்குதுன்னா சொல்யூஷன் கிடைக்குது. இதுதான் அவங்க பார்ஷியல் ஃப்ராக்ஷன். ஸோ இப்படி தான் நீங்கள் பார்ஷியல் ஃப்ராக்ஷன்ஸை எடுக்கணும். ஸோ இதுவே தான் பார்ஷியல் ஃப்ராக்ஷன்ஸ், அதாவது நம்ம பிரித்து எழுதியிருக்கோம். பிரித்து எழுதக்கூடியது பேர் தான் பார்ஷியல் ஃப்ராக்ஷன்ஸ். ஸோ அவ்வளோதான் அந்த சம் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சதை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்ஸ் சொல்லி கேளுங்க. தேங்க்யூ.